ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு அபிராமி அருண் 2 பேருமே கூப்பிடுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு அதான் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்துலாம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, ஏய் உனக்கு என்ன வந்தது, என்னோட குழந்தை, அது எப்படியே பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட அபிராமி சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்போ தீபா மனசுக்குள்ளே ஐஸ்வர்யா பண்ணுறது எதுவுமே சரியா இல்லையே, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா ஏன் போக மாட்டாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவாங்க. மைத்லி மீனாட்சி 2 பேருமே தீபா கிட்ட என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தீபா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கு என்னவோ ஐஸ்வர்யா மேலே டவுட்டாக இருக்குது, அவங்க ஏன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா போக மாட்டாங்க, அவங்க கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறதுல ஏதாவது ஒரு பொய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மீனாட்சி, அப்போல்லாம் எதுவுமே இருக்காது தீபா, அவளே கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் உண்டாயிருக்கா, அவள் பொய் சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தீபா பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கார்த்திக் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, டே உன்னை சும்மா விட மாட்டேனா, நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி பிடிச்சி பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க. மேனேஜர் ரம்யா கிட்ட கொண்டு போயிட்டு ஃபைல் கொடுப்பாங்க, அவங்க சைன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு என்னாச்சு மேடம்க்கு இன்றைக்கி எதனா ப்ராப்ளமா, எப்போவுமே ஃபைல் கொண்டு போய் கொடுத்தா படித்து பார்த்து போடுவாங்க, இன்றைக்கி படிக்காமலே சைன் பண்ணியிருக்காங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ரம்யா அவங்கக்கிட்ட போங்க அப்படின்னு கோமா கத்துவாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு வருவாங்க. அங்கே இருக்க மேனேஜர் கிட்ட போய் நான் ரம்யா மேடம் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு. அதை கேட்ட உடனே அவரும் என்ன விஷயமா பார்க்கணும், அவங்க அங்கே தான் கேபினில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கும் ஒரு வேலை விஷயமா பார்க்கணும்னு சொன்ன உடனே சரி வாங்கன்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகை கூப்பிட்டு வந்து வெளியே நிற்க வச்சுட்டு உள்ளே போயிட்டு ரம்யா கிட்ட உங்களை வேலை விஷயமா ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க, உள்ளே அனுப்பட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறம் மேனேஜர் வெளியே வந்து கார்த்திக் கிட்ட மேடம் உங்களை உள்ளே வர சொன்னாங்க அப்படின்வாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு அங்கே ரம்யாவோட ஃபோட்டோ பார்த்து செமையாக ஷாக் ஆகிட்டு அச்சோ இவக்கிட்ட வந்து மாட்டணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கும்போது உள்ளே வாங்கன்னு ரம்யா கூப்பிடுவாங்க. கார்த்திக்கும் உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு சீட்டில் உட்காந்துட்டு இருக்க ரம்யாவை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் உனக்கு தேவையாடா கார்த்திக், தேவையில்லாமல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்ட்டு மேடம் அப்படின்னு வந்து கூப்பிடுவார். கரெக்டாக ரம்யாவும் திரும்பி கார்த்திகை பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகிடுவாங்க. கார்த்திக் அப்படியே ஸ்மைல் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்து கார்த்திக் பார்த்துட்டு உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் வந்து ரம்யா கிட்டே ப்ளீஸ் மேடம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களே அப்படின்வாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு நீ சொல்கிற எதையுமே கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை, முதல்ல இங்கேருந்து வெளியே போ, உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே கொலை வெறி வருது அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு நான் ஒரு வேலை விஷயமா இங்கே வந்திருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட் ஆனந்த் சார் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே அனுப்புனாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா வந்துட்டு ஆனந்த் அனுப்புனா ஆளா, அவன் எப்படி உன்ன மாதிரியான ஆளுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்து மேம் நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் காலையிலே பார்த்தே உன்னை பற்றி, நீ சினிமாலாம் ஜாஸ்தியாக பார்ப்பியா, அதில் வர ஹீரோ மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுறல, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்ல அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்து காலையில் நடந்த சுச்சுவேஷன் மேடம், ப்ளீஸ் மேடம் எனக்கு வேலை வேணும், தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை கொடுங்க மேடம் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா மனசுக்குள்ளே இந்த திமிர் பிடிச்சோன்னா எப்படி பழி வாங்கத்துன்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அவனே வழியை வந்து மாட்டியிருக்கான், அவனை செம்மையாக பழி வாங்க வேண்டியதுதான் வந்து யோசிச்சுட்டு உன்னோட பேர் என்ன அப்படி வந்து கேட்பாங்க. அவரும் சொன்னதுக்கப்புறம் ரம்யா வந்துட்டு கார்த்திக் நீ காலையில் நடந்த ஆட்டிடியூட்க்கு உன்ன மாதிரி ஆளெல்லாம் என்னோட கம்பெனியில் கேட்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டேன், ஆனந்த் ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் உன்னை இந்த வேலையில் சேர்த்துக்கிறேன், அதுக்காக நீ இங்கே எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்வாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் மேடம். கார்த்திக் சொல்லும்போது குறுக்க பேசாதான், நான் சொல்கிறத கேளு, இந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ, மற்ற கம்பெனி மாதிரி என்னோட கம்பெனி கிடையாது, இங்கே டியூட்டி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், குடும்பம் குழந்தை பந்தம் பாசம் இந்த எதுக்குமே இடம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அரட்டை அடிக்கிறது ஃபோன் பேசுறது தம் அடிக்கிறது இது எதுவுமே இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் உன்னோட சுப்பீரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும், அதை விட்டுட்டு அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எதுவுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, என்ன பார்த்துட்ருக்க எல்லாமே புரியுது தானே, ஏன்னா இங்கே லேபர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், அதை மீறி அவங்க எந்த ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணவே கூடாது, அப்படி மீறி அவங்க எதனா பண்ணனா அவங்கள நான் வேலையை விட்டே தூக்கிடுவேன், இது எல்லாத்துக்குமே உனக்கு ஓகேனா நீ வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்வாங்க. ஓகே மேடம் நான் வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன் கார்த்திக் சொல்லுவாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு உனக்கு இங்கே சம்பளம் 20,000 சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு கார்த்திகை வந்து கூப்பிட்டு போயிட்டு என்ன வேலை செய்யணுன்றதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி அவரும் கூப்பிட்டு போயிட்டு கார்த்திகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. ரம்யா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, நீ ஏன் தான் இந்த வேலையில் வந்து சேர்ந்தேன்னு வந்து நினைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன், இனிமேல் உனக்கு ஏழ்றதாண்டா அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. இங்கே மேனேஜர் வந்து கார்த்திகிட்ட ஊரில் எவ்வளோ கம்பெனி இருக்கா, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, ஏன்னா இது ஹிட்லர் கம்பெனி, எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது, எல்லாருமே அடிமையாக தான் இருக்கிறோம், அப்புறம் நாங்கள் ஏன் இங்கே இருக்கிறோன்னு பார்க்குறீங்களா, எங்களை
எல்லாருக்குமே குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு, அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு. அதை கேட்ட கார்த்திக் வந்து எனக்கு மட்டும் என்ன பிடிச்சா வந்திருக்கேன், என்னோட நிலைமை அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன தம்பி அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்த கம்பெனியில் நான் பயங்கரமாக வேலை செஞ்சு கொடி நாட்டணுன்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்வாங்க. சரி என்ன பண்ணுறது, உங்களை மாதிரி ஆர்வக்கொள்ளாருங்க நிறைய பேர் வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க, நீங்கள் எத்தனை நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாணிக்கம் டீமில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போகும்போது அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை நான் கீழே குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மேனேஜரும் பார்த்தீங்கன்னா அந்த மாணிக்கம் கிட்ட இவர் புதுசாக லேபரை ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னாங்க. அதை கேட்ட மாணிக்கம் வந்துட்டு, நான் இன்னும் எத்தனை பேருக்கு தான் தொழில் கற்றுக் கொடுக்க முடியும், இங்கே வேலை செய்கிற எல்லாருமே நான் ட்ரெயின் பண்ண லேபர்ஸ் தான், இதில் புதுசாக இவர் வேறு எனக்கு மெக்கானிக் வேலைலாம் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மேனேஜர் வந்துட்டு, அவர் மெக்கானிக் படிப்புலாம் படிச்சுட்டு தான் வந்திருக்காரு, மேடமோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு. ஓ மேடமோட ரெக்கமெண்டேஷனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து மாணிக்கம் சொல்லுவாங்க. மேனேஜர் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ மாணிக்கம் வந்து கார்த்திக் கிட்ட, என்னை பற்றி நீ சாதாரணமாலாம் நினச்சிடாத, இந்த ஃபேக்ட்ரியில் எல்லாமே நான் தான், இங்கே இருக்கிற எல்லா மிஷினையும் அக்கு வேற ஆணி வேற எப்படி பிரித்து பார்க்கணுன்றது எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், அதனால நீ என்னை பகைச்சிக்காத, ஏன்னா என்னால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும், நீ என்னை அண்ணன் கூப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் கீழே குனிவாங்க. உடனே மாணிக்கம் வந்துட்டு, ஐயோ தம்பி மரியாதையெல்லாம் மனசில் இருந்தால் போதும், அண்ணன் காலில் விழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் திரும்பவும் கீழே இருந்து ஸ்பேனரை எடுத்து, இந்தாங்க ஸ்பேனரை தான் எடுத்தார் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அப்போ மாணிக்கம் வந்துட்டு, அப்படியே தம்பி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குது, சரி தம்பி இங்கே இருக்க மிஷின் எல்லாத்தையும் தொடச்சி பல நாக்கு அப்படின்வாங்க. கார்த்திக் அங்கேருந்து போனதுக்கப்புறம் மாணிக்கம் மனசுக்குள்ள பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருக்குது, சரி அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அபிராமி தீபாவை கூப்பிடுவாங்க. மீனாட்சியை வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி தீபா கிட்ட, எனக்கு என்னமோ இன்னைக்கு உன்னோட பாட்டை கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, என்னத்தை நான் பாடணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு, நீ எத்தனை தடவை பாடி இருக்க, உன் மேலே இருக்க வெறுப்பெல்லாம் நான் அதை காது கொடுத்து கூட கேட்டதே இல்லை, இப்போ நான் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் உன்னோட இனிமையான குரலில் ஒரு பாட்டு பாட அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அதை எல்லாருமே கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஐஸ்வர்யா ரியா மட்டும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க.